IT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. எல்லாரும் சொல்லல. இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம். அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்ல. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள் சி லெவலில் இருக்க அதிகாரிகள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இரவு முழுவதும் தூங்க, அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே வந்து பணியில இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலயும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா, எல்லா இடத்துலயும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பழைய கேபிள்கள். ஸோ இதையும் அங்கங்க அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது. அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசா மாற்ற முடியாது. ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. எங்கெங்க பெரிய ஃபால்ட்டுக்கும் மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியா சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்கேன். 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கு. சம்மர்ல சடன் பீக் இருக்கனால, இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால அந்த பீக் இருக்கு. ஸோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதற்காக தான் முழு வீச்சாக முதல்வர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற முதல்வரும் கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இதை கண்கூடாக நீங்கள் பார்வையில் வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எந்த மாதிரி மின் உற்பத்திக்கு என்னென்ன பண்ண போறீங்க? அதாவது இருக்கிற அதே மாதிரி 2 கேள்வி கேட்டுறேன். அதே மாதிரி சூரிய மின் உற்பத்திக்கு என்ன பண்ண போறீங்க? சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை வந்து பல லெவல்கள்ல முறைகேடுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின்னொலிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் வந்து 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யாரெல்லாம் வந்து எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தொழில் இங்க வந்து சோலார் பிளான்ட் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ண முடியும். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ், நான் சொல்லிடுறேன், திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதுல பல தனிநபர்களை சந்திச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதையெல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்கும் என்றால் சிறப்பாக பண்ண வேண்டும் என்று இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சியில் நான் முழுவதும் அடுத்ததா கேட்டது வந்து எவ்வளவு புதுசா என்ன வந்து உற்பத்திக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்ப ஈவினிங்க்கு மேல இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த டிராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகள்ல இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் வந்து இரவு நேரங்களில் எங்க தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில இதெல்லாம் வந்து எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வந்து வெளியிட வரும். இல்ல அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். உடன்கடையில் வந்து அனல் மின் நிலையம் சொல்லும்போது, ஏன்னா அனல் மின் நிலையம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றுச்சூழல் இந்த மாதிரி. அதுக்காக நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுங்க? இல்ல அனல் மின் நிலையங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் வந்து இரவு நேரங்கள்ல நம்மளால சீராக தயாரிக்கும். அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 4,100 மெகாவாட்னா இன்னைக்கு அதுல ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாட்டுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பாக சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இல்ல இதுவரை ஒரு 2,500-3,000 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து டெண்டர்களும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சோலார்ல எங்கெங்கெல்லாம் தவறாக அதாவது இது பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னால் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஃப்ளோ ஸ்டடி சரியா பண்ணாமல் கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு இது காரணமாக. ஸோ எங்கெங்கெல்லாம்
தவறு நடக்குதோ அதெல்லாம் ரீவேல்யூவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் எந்த தவறையும் இந்த நிர்வாகத்துக்கு அனுமதிக்க கூடாதுன்றது முதல் குறிக்கோளாக இருக்குது. அதையெல்லாம் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி தான் இருக்கும். முதலில் சீரமைக்க வேண்டும். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த கட்டமாக அனைத்தையும் சரி செய்த பிறகு இந்த நிறுவனத்தை புத்துரிமை கொண்டு வரும். தொடர்ந்து பணியாற்றும் அந்த 7 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றும், அனைத்தும் சீராகும் மாதிரி பணியாற்றும். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்கோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கும் மீண்டும் வந்து அனைத்து உயர் அதிகாரிகளும் வந்து ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க, நேற்று மாதிரியே இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய மெத்தன போக்கினால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்காது. கண்டிப்பாக அனைத்தும் சீராகும் என்பது இல்ல, எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வந்து தற்காலிக பணி இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வராங்க. ஸோ அது அங்கங்க தேவைப்படும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பணியில் அமைத்தவருக்கு நேரமாகும். அதனால நேற்றே நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பணியமைத்து வர்றாங்க. நேற்று நிறைய வாகனங்கள், அதாவது இந்த மாதிரியான உடனே அதை அங்க போய் அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சென்று கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா இன்னும் சில நாட்கள் இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்படும். அனைத்தும் சீரமைக்கின்ற எங்களுடைய எண்ணமும் பார்க்கலாம். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.